பழைய குருடி கதவு துறடி இந்த வாக்கியம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். பொய்யாமொழி புழவர்னு தமிழ்ல ஒரு புழவர் இருந்தார். அவர் 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவறதுக்காக நிறைய இடத்துல நிதி திரட்டிட்டு இருந்தாரு. அவர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு நிதி கேட்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்கு கொடுக்கறது என்கிட்ட நிதியும் இதுவும் இல்லை அப்படின்னோன்னா அவர் அங்க நின்று அவங்களுக்காக ஒரு பாடல் பாடுறாரு. பாடல் பாடும்போது அவங்களுக்கு எல்லாம் கண் பார்வை வந்துருது. வந்தோன்னா அவங்களால முடிஞ்ச நிதியை அவங்க கொடுக்கறதுக்கு வராங்க. அந்த நிதியை வாங்கிட்டு இவர்கிட்ட இருக்கிறதையும் அவங்க கிட்டேயே கொடுத்துட்டு, நான் இன்னும் கொஞ்சம் நிதி திரட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்கேன், நான் மொத்தமா எல்லாத்தையும் வந்துட்டு இங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருக்கிறதையும் கொடுத்துட்டு போறாரு. இவர் மித்த ஊருக்குலாம் போயிட்டு இங்க திரும்ப வரும்போது இவங்களுக்கு கையில இருந்த அந்த பொருள் மேல ஆசை வந்து கதவே திறக்காம இங்க இருந்தவங்க எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொய் சொல்றாங்க. இவருக்கு தெரிஞ்சிருச்சு உள்ள அவங்கதான் இருக்காங்க, பொய் சொல்றாங்க அப்படின்ட்டு. அவங்கள்ட்ட இருந்து உண்மையை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவரு வெளியில இருந்துகிட்டு பழைய குருடி கதவு தரடி அப்படின்னு சொல்றாரு. அவங்க வெளியில வந்து அவங்களோட தப்பை உணர்ந்துட்டு அவங்கள்ட்ட இருக்க பொருள் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க. இதுதான் அதோட வரலாறு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோட